அத்தியாயம் 56 ஒரு செய்தியை அனுப்புதல். 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட இலாவோட் நகரம் மென்மையான மற்றும் இனிமையான நிலவொளியில் உறங்கிக் கொண்டிருந்தது. இந்த இரவின் அமைதி மிக அழகான சூரிய உதயத்தை கூட வெட்கப்பட வைத்தது. ஆனால் இந்த அற்புதமான காட்சியின் கீழ் நகரத்தின் கிழக்கு முனை திடீரென்று பிரகாசமான சிவப்பு நிறத்தில் பிரகாசித்தது. புகை மேகங்கள் திடீரென சிகர்குலத்தின் மூதாதையர் கட்டிடங்களை நிரப்பின. இந்த திடீர் வெப்பமும் பிரகாசமும் அருகிலுள்ள பல வீடுகளை எழுப்பின. அவை சில கிலோமீட்டர் தொலைவில் இருந்தன. எரிந்த மரத்தின் சிறிய தீப்பொறிகள் இந்த குடியிருப்புகளுக்கு அருகில் எட்டின. தற்போது குல வளாகத்திற்குள் இருந்த டஜன் கணக்கான வீடுகள் தீப்பிடித்து எரிந்தன. அவற்றில் குலத்தலைவரின் பிரதான வீடு மிகவும் பிரகாசமாக எரிந்தது. நிலவன் இங்கு புதிய துணை அதிகாரிகளை உருவாக்குவது பற்றியோ அல்லது துருவனின் உடலை பயன்படுத்தி ஒரு பரிணாம வளர்ச்சிக்காக மற்றொரு துணை அதிகாரியுடன் கலப்பது பற்றியோ கவலைப்படவில்லை. அது மிக நீண்ட நேரம் எடுத்திருக்கும். மேலும் அவன் நிச்சயமாக நேரம் குறைவாகவே இருந்தன. நிலவன் கருவூலத்தை காலி செய்த பிறகு அவனும் செரிலும் பிரதான வீடு மற்றும் அருகிலுள்ள கட்டிடங்களின் மீது டஜன் கணக்கான தீ மந்திரங்களை வீசினர். நாளை காலைக்குள் முழு நகரத்திற்கும் தெரியவரும் ஒரு பிரமாண்டமான காட்சியை அவர்கள் நடத்தினான். அவன் ஏன் அப்படிச் செய்தான்? அவன் அவ்வாறு செய்வதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருந்தன. ஒன்று, இந்த சம்பவத்தை பயன்படுத்தி அவன் பிரபுக்களின் வாரிசுகளை அடிப்பான் என்ற பேச்சை அடக்குவது. ஏனென்றால் இந்தச் செய்தி அதிகமாக பரவினால் பல பிரபுக்கள் அவனை குறிவைத்து அவனது வாழ்க்கையை சிக்கலாக்க முயற்சிப்பார்கள். அவன் அவர்களில் யாருக்கும் பயப்படவில்லை என்பது போல இந்த மக்களுடன் தொல்லை தரும் சண்டைகளில் நேரத்தை வீணாக்கவும் ஒடுக்குபவர்களின் விளையாட்டை விளையாடவும் அவன் விரும்பவில்லை. இது ஒரு சாதாரண மனிதர் சில பிரபுக்கள் மற்றும் பிரபுக்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்படுவதையும் அவன் எவ்வாறு வலிமை பெற்று தனக்கு அநீதி இழைத்தவர்களை எதிர்த்து போராடுவதையும் பற்றிய கதையல்ல. நாவல்கள் மங்காஸ் உலகில் புதிதாக நுழைந்த இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த கிளிஷே கதைகளில் நிலவன் கதாநாயகன் அல்ல. அவனுக்கு செய்ய நிறைய விஷயங்கள் இருந்தன. ஏற்கனவே அடைய ஒரு தெளிவான இலக்கம் இருந்தது. இரண்டாவது காரணம், சிகர்குலத்தின் முக்கியமான உறுப்பினர்களை அழைப்பது ஆட்சியிலும் மிகவும் செல்வாக்கு மிக்க சக்திகளிலும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவன் விரும்பினார். ஏனென்றால் ஒரே ஒரு மனிதன் மட்டுமே இதுபோன்ற படுகொலையை செய்திருப்பான் என்று யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள். மேலும் ஒரு கிராண்ட் மாஸ்டர் தரவரிசை போராளியை கூட கொல்ல மாட்டார்கள். இது வேறொரு உன்னத குலத்தின் படைப்பாகவோ அல்லது இந்த குலத்திற்கு ஏற்கனவே இருந்த எதிரிகளின் படைப்பாகவோ கருதப்படும். மேலும் இந்த சக்தி வாய்ந்த அதிகாரிகளும் குலங்களும் ஒருவருக்கொருவர் விரல்களை நீட்டுவதற்கு இது போதுமானதாக இருக்கும். மேலும் முக்கிய குற்றவாளி பொதுமக்களின் பார்வையில் இருந்து விலகியிருப்பார். அதனால்தான் அவன் துருவனின் உடலை தன்னுடன் எடுத்துச் செல்லாமல் தரையில் விட்டுவிட்டான். நிலவன் இரத்தத்தில் எதையும் எழுதாமல் விட்டுச் சென்றதால் அதை ஷேடோ வீரனுடன் யாரும் தொடர்புபடுத்த மாட்டார்கள். மேலும் ஒருச்ச மாஸ்டர் ரேங்க் வாழ்வீரன் என்ற அவனது சொந்த நற்பெயரும் எந்த சந்தேகத்திற்கும் உள்ளாகாது. ஏனென்றால் மாஜிஸ்திரேட் விருந்திலிருந்து திரும்பி வந்த ஒருவருக்கு இவ்வளவு பேரை ஒழுங்கமைத்து தானே கொல்ல நேரம் இருக்காது. பொது அறிவுப்படி அவன் துருவனை விட பலவீனமாக இருப்பது மட்டுமே அவனது கதையை ஆதரிக்க போதுமானதாக இருக்கும். அத்தகைய விசாரணை எப்போதாவது நடந்தால். மேலும் அவர்களில் பெரும்பாலோர் இந்த குலத்தின் பெயரில் இருந்த தொழில்கள் மற்றும் சொத்துக்களுக்காக சண்டையிடுவதில் மும்முரமாக இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் எதிராக போர் தொடுக்க அந்தச் செல்வம் மட்டுமே போதுமானதாக இருந்தது. எனவே இந்த நெருப்பு ஒரு செய்தியை அனுப்ப போதுமானதாக இருந்தது. இங்கிருந்து என்ன நடந்தாலும் அது அவனுக்கு கவலை இல்லை. இறைச்சிக்காக சண்டையிடும் போது கழுகுகள் ஒன்றையொன்று கிழித்து எரிந்து விடுவார். தீயை அணைக்க எந்த உதவியும் வருவதற்கு முன்பு நிலவன் நிழல் திறனை பயன்படுத்தி அந்த இடத்தை விட்டு தப்பிச் சென்றான். அவன் மீண்டும் ஒரு உயரமான கோபுரத்தின் உச்சியில் நின்று கொண்டு கருப்பு அங்கிக்குள் தன்னை மூடிக்கொண்டான். அவன் எதிர்பார்த்தது போலவே நகரத்தின் தெற்கிலிருந்து மந்திரவாதிகளின் ஒரு படை பறந்து வந்தது. வீரர்கள் நகர வீதிகளில் அணிவகுத்துச் சென்றனர். தீயை அணைப்பதில் ஒருங்கிணைந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதை நிலவன் கண்டான். நகரத்தில் அருகிலுள்ள கட்டிடங்களை பாதிக்கக்கூடிய தீ பரவாமல் இருக்க பல மந்திரவாதிகள் தண்ணீர் மற்றும் பனி மந்திரங்களை பயன்படுத்தி எரியும் வீடுகளையும் கட்டிடங்களையும் அணைத்தனர். முழு நிகழ்ச்சியையும் பார்ப்பதற்கு பதிலாக நிலவன் விரைவாக நிழல் பயன்படுத்தி தனது பங்களாவுக்கு திரும்பிச் சென்று இறுதியாக ஒரு நல்ல மற்றும் சூடான குளியல் செய்தான். கடந்த 8 மணி நேரம் அவனை சோர்வடையச் செய்தது.
அது விருந்து அல்லது படுகொலை என எதுவாக இருந்தாலும் சரி, நிலவன் ஒரு நாளுக்கு அதிகமாகவே செய்துவிட்டான். அவன் இறுதியாக பட்டாசு வெடித்ததால் ஆயிரக்கணக்கான மக்கள் விழித்திருக்கும்போது இரவு தூக்கத்தை தழுவினார். மறுநாள் காலையில் அவன் எழுந்தபோது ஏதோ காரணத்தால் அதிகாலையில் வந்த சமையல்காரர் அவனுக்கு ஒரு நிறைவான மற்றும் சுவையான காலை உணவை வழங்கினார். வீட்டு வேலைக்காரரான ஜெரோம் கூட காரணமே இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாகவும் கீழ்ப்படுதலுடனும் காணப்பட்டார். நீங்க ஏதோ காரணத்தால ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, ஜெரோம். உங்களுக்கு ஏதோ நல்லது நடந்திருக்கு? நிலவன் கேட்டான். சரி, இந்தச் செய்தி உண்மையிலேயே நல்ல செய்திதான். ஏனென்றால் நேற்று இரவு சிகர்குலம் படுகொலை செய்யப்பட்டது என்று ஜெரோம் மகிழ்ச்சியுடன் பதிலளித்தார். அது எப்படி நடந்தது என்று நிலவன் ஆச்சரியமாகவும் செய்தியை அறியாதவராகவும் நடித்து கேட்டான். சிலர் அதை வேறு ஏதோ ஒரு உன்னத குலத்தினர் செய்ததாகச் சொல்கிறார்கள். சிலர் இராணுவத்தினர் செய்ததாகச் சொல்கிறார்கள். மற்றவர்கள் ஷேடோ வீரன் செய்ததாகச் சொல்கிறார்கள். சரி, யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த அயோக்கியர்கள் அதைச் செய்ய திட்டமிட்டிருந்தார்கள் என்று ஜெரோம் சொன்னபோது அவரது முகத்தில் மகிழ்ச்சியான வெளிப்பாடு தோன்றியது. ஐயா, நீங்க இப்போ நகரத்துல நல்ல பெயரை சம்பாதித்துட்டீங்க, ஜெரோம் முகத்தில் ஒரு இனிமையான புன்னகையுடன் கூறினார். நான் என்ன செய்தேன் என்று நிலவன் கேட்டான். ஏனெனில் அவனுக்கு சரியான காரணம் தெரியவில்லை. நீங்கள் உண்மையிலேயே வெட்கமின்றி நடிக்கிறீர்கள் ஐயா. அந்த பிரபுக்களை நீங்கள் அடித்த செயல் ஏற்கனவே மக்களிடையே பரவிவிட்டது. எங்களில் பலருக்கு நீங்கள் எங்கள் ஹீரோவை விட வேறுபட்டவர் அல்ல. ஜெரோம் இப்போது ஏதோ காரணத்திற்காக நிலவனை வணங்குவது போல் பெருமையுடன் பதிலளித்தார். ஏய், அவங்க என்னோட சண்டைக்கு வந்தாங்க, அதனால நான் அவங்களுக்கு சில பழக்க வழக்கங்களை கத்துக் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதைவிட வேற ஒண்ணுமில்ல. நிலவன் தன் முன்னாடி இருந்த அருமையான உணவை ரசித்துக் கொண்டே சொன்னான். இன்று மற்ற நாட்களை விட இது இன்னும் சுவையாகத் தெரிந்தது. நிலவன் தனது பயிற்சி மற்றும் நிலவரை வருகையைத் தவிர்க்க முடிவு செய்தான். ஏனென்றால் அவன் இன்று தனது முழு நேரத்தையும் மிக முக்கியமான ஒரு காரியத்தில் செலவிடப் போகிறான். அவனுடைய எல்லா பணத்தையும் எண்ணுகிறான்.